ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. சரி, ஓகே, நம்ம ஷார்ட் வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஒரு லாங் வீடியோ போடுவோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எடுத்தேன். இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அம்மா வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி தான் என்னோடய வீட்டுக்கு வந்தேன். என்னோடய வீடு சரியான டேமேஜாக இருந்துச்சு. டேமேஜ் மீன்ஸ் ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒரு ஒரு பார்ட்டாக பிரித்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. என்ன தான் வந்து பசங்க வந்து வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணாலுமே, நம்ம ஒரு 10 நாள் ஒரு வாரம் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோன்னு அவங்க கையில் நம்ம வீட்டை ஒப்படைச்சிட்டு போனோன்னா, வீடை எப்படி வச்சுருக்காங்க, அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுடுறாங்க. இந்த சாமிகிட்ட வச்சு அந்த காஞ்ச பூவை கூட எடுக்கலை கைஸ். எவ்வளோ கடுப்பாக இருக்கும் நமக்கு. நானும் வந்து அலுப்பெல்லாம் பார்க்காம அப்படியே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தான் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வழியாக எல்லாமே முடிச்சுட்டு நான், எங்கள் மாமியார், அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார், நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் வந்து நாளைக்கு வந்து கிரகப்பிரவேசம். ஸோ அதுக்கு அவங்களுக்கு சீருக்கு வைக்கிறதுக்காண்டி ஒரு சாரீ வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போயிருந்தோம். இங்கே வந்து கைத்தறி, அதுக்கப்புறம் ஓன் மேனுஃபேக்சரிங். இந்த ஷாப்பில் எல்லாமே அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் தான் வந்து நிறைய சாரீஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு. தவிர நான் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் இந்த ஷாப்புக்கு போனதே இல்லை. போகும்போது வரும்போதெல்லாம் அந்த சைடாக க்ராஸ் பண்ணி தான் போயிருக்கேன். பட் போனதில்லை, பார்த்ததில்ல. சரி, ஓகே, இன்றைக்கி போய் பார்த்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் எல்லாருமே கிளம்பி, என் பொண்ணு அங்கே ஆல்ரெடி வந்து உட்காந்து நிறைய பேர் சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட போய் உட்காந்து ஒரே ஐக்கியமாயிட்டா. ஜாலியாக உட்காந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என் பொண்ணவே தான் அவங்க எல்லோரும் பார்த்துட்டாங்க. எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. என் பிள்ளை என்னையை ஃப்ரீயாக விட்டுட்டு மற்றவங்க கூட போய் ஷாப்பிங் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. சாரீலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் என்னோடய நாத்தனார்கிட்ட ஃபோனை கொடுத்து வீடியோஸ்லாம் எடுக்க சொன்னேன். இந்த சாரீஸ்லாம் உண்மைக்கே சொல்கிறேங்க, சாரீஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதில் இடையில பார்த்திங்கன்னா யாழ்னியோட சேட்டைகள் தான் அதிகம். கொஞ்சம் இந்த புண்ணெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் ஆறி கொஞ்சம் செட்டில் ஆகிருக்கு. புள்ள இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கா. ஆக்சுவலி இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஒரு சாரீஸாக பார்த்துருந்தோம். உண்மைக்கே சொல்கிறேன், ஒரு சாரியுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில சாரீஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்கும். என்ன பண்ணுறது, பட்ஜெட் ப்ராப்ளம். நம்ம வாங்கும்போது நம்ம நினைக்கும்போது வாங்க முடியாது. ஆனால் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காது. என்ன மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சாரீ ஆசைப்பட்டு வாங்குறதுக்காண்டி ஷாப்புக்கு போயிருப்பாங்க. அவங்களும் தேடுவாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரியே சாரீ அமையாது. ஆனால் யாரோ ஒருத்தவங்களுக்கு சாரீ வாங்குறதுக்காண்டியோ, இல்லை மற்றவங்களுக்கு சீருக்கு வைக்கிறதுக்காண்டியோ, இல்லை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்காண்டியோ நம்ம போவோம் பாருங்கள். அப்போ தான் செம்மையாக சாரீ வந்து கண்ணில் மாட்டும். அப்போ நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த கடையில் வந்து நிறைய காம்போ ஆஃபர் வந்து வச்சுருந்தாங்க. 800, 600, 600க்கு வந்து 2 சாரீ, 800க்கு 2 சாரீ, 1600க்கு 2 சாரீ, 1300க்கு 2 சாரீ. அதுக்கப்புறம் கேரளா மாடல் சாரீஸு, சில்க் சாரீஸு, காட்டன் சாரீஸு, பூனம் சாரீஸு, எல்லா வெரைட்டியான சாரீஸுமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த சாரீஸில் தான் பார்த்துட்ருந்தோம். 800 காம்போ உள்ள சாரீ தான் வந்து வாங்கியிருந்தோம். அதில் எனக்கு ஒரு சாரீ, அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்க்கு வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சாரீ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொன்னாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு 2 சாரீ செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் மீதி உள்ள பார்ட்லாம் வந்து நானும் என்னோடய நாத்தனாரும் சரி வேறு என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் போய் பார்த்தோம். உண்மைக்கே சொல்கிறேங்க, செம்ம ஒர்த்தான பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம். நான் வந்து அட்ரஸை வந்து வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோஸில் வந்து நிறைய சாரீஸ் வந்து காமிச்சிருப்பேன். அந்த சாரீஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த சாரீலாம் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு. பொண்ணுங்களுக்கு எது தான் பிடிக்காது, எல்லாமே பிடிக்கும். அதுவும் இந்த சாரீ, ட்ரெஸ்ஸு, நகை, ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கிச்சன் ஐட்டம் சாரீஸ் எது வந்து பிடிக்கும். இந்த பிளாக் கலர் சாரீ காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் சாரீலாம் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் பிளாக் கலர் சாரீ கட்டுறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேரளா பேட்டர்ன் சாரீ, இது வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 1600 சம்திங், இல்லை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 1600 தான் இந்த சாரீ. செம்ம சூப்பரான சாரீ.
அந்த ஸ்கை ப்ளூ கலர் நமக்கு எப்போயுமே பிடிச்சது இந்த ப்ளூ கலர் தான். அதனால் எங்கே போனாலும் நம்ம இந்த ப்ளூ சாரியை சுற்றியே தான் வருவோம். என்ன மாதிரி உங்களுக்கும் ப்ளூ கலர் சாரீ இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே ஒரு சாரியாக சுற்றி பார்த்துட்டு நல்ல சாரீஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய நாத்தனார் சொன்னாங்க, இது ரொம்ப ஓல்டு மாடல் சாரீ அண்ணி அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நான் சொன்னேன், இது கட்டி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த சைட் போய் பார்த்தோன்னா சுடிதார் செக்ஷன் போயிருந்தோம். சுடிதார் செக்ஷன்லேயுமே சூப்பராக சுடிதார்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ தான் ரீசெண்டாக என்னோடய பர்த்டேக்கு வந்து 1600 1500க்கு வந்து சுடிதார் வாங்கினேன். அதுக்கு இந்த பிளேஸ்க்கு போய் ஒரு 2-3 காட்டன் சுடிதாரே வாங்கியிருக்கலாம் போல். அப்படி இருந்துச்சு. சாரீஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுடிதாருமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே காட்டன் மெட்டீரியல். ஆனால் சுடிதார் மட்டும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் போல். சாரீஸில் வந்து காம்போ இருந்தது, பட் சுடிதாரில் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம். அப்படியே மார்க்கெட் வழியாக தான் வரணும். ஸோ அதை வெளியில் வந்துட்டு இந்த 20 ரூபாய்க்கெலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, 20 ரூபாய்க்கு நிறையா தான் வச்சுருக்காங்க. உண்மைக்கே நம்ம பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போய் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ரோட்டில் வச்சுருக்கவங்கள்ட்ட வாங்கிடலாம். அப்புறம் ஒரு கிலோவுக்கு வந்து